அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தி அவர்களுக்கு கஷ்டங்கள் வராமல் பாதுகாத்து, அப்படியே கஷ்டங்கள் வந்தாலும் அந்த சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி தன் பக்தர்களை எவ்வாறு அனுகிரகித்து வருகிறார், இன்று வரை எவ்வாறு அற்புதங்கள் நிகழ்ந்து வருகிறது மகானின் சன்னிதானத்தில்னு பார்த்துட்டு வரோம். கடந்த பகுதியில் இந்த பொள்ளாச்சி ஜெயலட்சுமி அம்மாளின் வாழ்க்கையில் மகான் எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்னு சொல்லிகிட்டே வந்தோம். அதில் முதல் அற்புதமாக பெரியவாளுக்கு தேங்காய் படைக்கிறதுக்கு கூட இந்த ஆற்றுல எல்லாரும் கலப்பாக இருக்காளே, அசதியாக இருக்காளே, சுறுசுறுப்பு இல்லையேன்னு இந்த அம்மையார் பெரியவா படத்தின் முன் நின்று உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தான் எடுத்துக்கணும் போல இருக்குன்னு சொன்ன உடனேயே தேங்காய் வெடித்து உருண்டு வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. மேலும் ஒரு அபாரமான அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த அற்புதங்கள் என்னென்ன என்பதை நாம் இந்த பகுதியில் காணலாம். ஒரு முறை மகா பெரியவா கார்வேட் நகரில் முகாம் இருக்கிறார். ஆந்திராவின் கார்வேட் நகர். இந்த கார்வேட் நகருக்கு இந்த அம்மையார் செல்கிறார். அப்படி சென்று மகா பெரியவாளை தரிசிக்கிறார். அப்படி மகா பெரியவாளை தரிசிக்கும் அந்த நாள் காரடையான் நோன்பாக இருக்குது. காரடையான் நோன்புனா தெரியும் இல்லையா, எல்லாருமே அனைத்து மாதுக்களும் அம்பாளை வேண்டிண்டு சுவாமியை வேண்டிண்டு நைவேத்தியங்களை எல்லாம் படைத்து விட்டு நோன்பு கயிறை சரடுகளை எல்லாம் கட்டிக்கொண்டு என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக சௌபாகியத்தோடு வாழ வேண்டும்னு சுவாமிகிட்ட வேண்டிப்பான். இந்த அம்மையார் கிரகத்தில் இல்லாமல் அன்று வெளியூரில் இருந்தபடியால் மகா பெரியவா சொன்னது போலவே அங்கே இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று தங்கள் குடும்பத்தோடு காரடையான் நோன்பை இந்த அம்மையாரும் கொண்டாடுகிறார். நோன்பை அனுஷ்டிக்கிறார். எல்லாம் பண்ணிட்டு இந்த அடை பிரசாதங்கள்லாம் தயார் செய்து அங்கு வருகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இந்த அம்மையாரின் எண்ணம். இப்போ சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு, நோன்பும் முடிந்து விட்டது. ஆனால் கோயிலுக்கு யாருமே வரலை. அன்னைக்குன்னு பார்த்து இந்த அம்மையார் செய்து வைத்த அனைத்து பிரசாதங்களும் அப்படியே இருக்குது. கோவிலுக்கு எந்த பக்தரும் வரவே இல்லை. இப்படி ஆகிடுத்த யாருமே வரலையேன்னு ரொம்ப நேரம் இருந்துட்டு ஒரு 7 மணி போல், மாலை 7 மணி போல் மகா பெரியவாளின் சந்நிதிக்கு வருகிறார். எல்லா பிரசாதங்களையும் எடுத்துட்டு, பெரியவா நான் எல்லாமே பண்ணி வச்சேன், சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணேன், ஆனால் யாருமே வரலையே பெரியவா, என்னால் இதை யாருக்குமே கொடுக்க முடியலையே பெரியவா என்று அந்த ஜெயலட்சுமி அம்மையார் சொல்கிறார். அப்போ பெரியவா சொன்னாலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைமா, ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறமா ஸ்ரீமடத்தில் இருக்கிறவா யாருமே ஆகாரம் சாப்பிட மாட்டா, அதுவும் உப்பு இருக்கிற ஆகாரத்தை எடுத்துக்க மாட்டா, அதனால தான் யாரும் வரலை. இப்போ இந்த அம்மையாருக்கு இன்னும் கஷ்டம் ஜாஸ்தியாக எடுத்து, அச்சோ பெரியவா அப்போ நான் சாப்பிட்டுட்டேனே பெரியவா நைவேத்தியம் பண்ணிவிட்டு, அப்போ நானும் தப்பு பண்ணிட்டேனா, எனக்கும் தோஷம் வந்துடுமான்னு இந்த அம்மையார் கேட்கும் பொழுது, நோக்கு தோஷம் வராது, ஏன்னா நீ இன்னைக்கு நோன்பு இருந்திருக்க இல்லையா, நோன்பு இருந்து நைவேத்தியம் பண்ண அது நீ சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறார். இப்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உன் மாமியாருடைய சிராதமோ இல்லை மகா சிவராத்திரி அன்னைக்கு உன் தகப்பனாருடைய சிராதமோ வந்தால் நீ என்ன பண்ணுவ? அன்னைக்கு நீ ஆகாரம் பண்ணி தானே ஆகணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும். மகா சிவராத்திரி அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் சிராதம் பண்ணுறவா அப்படி இருக்க முடியுமோ? அவள் உப்பு இருக்கிற ஆகாரத்தை தான் அன்றைக்கி தயார் பண்ணுவா, அதை அவள் சாப்பிட்டு தானே ஆகணும், அதனால அது மாதிரி எடுத்துக்கோ, நோக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் மகா பெரியவா. இந்த அம்மையாருக்கு அது புரிகிறது. ஆனாலும் ஒரு திடுக்குன்னு ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம்னா, தன்னுடைய மாமியாரும் அந்த காலத்தில் நினைவோடும் ஆற்றலோடும் இருந்து வருகிறார், தகப்பனாரும் உயிரோடு இருக்கார். அப்போ ஏன் மகா பெரியவா இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லணும்? இந்த அம்மையாருக்கு ஒரே சஞ்சலமான, பெரியவாள்கிட்ட கேட்க முடியுமா, பெரியவாள்கிட்ட இதை பற்றிலாம் கேட்க முடியாதே. இப்படியே கொஞ்ச காலம் மாறுது. அங்கிருந்து கிளம்பும் நாள் வருகிறது. அப்பொழுது இந்த அம்மையாரின் மாமியார் வந்து மகா பெரியவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ பெரியவா கேட்டாராம் அந்த பாட்டியை பார்த்து, 10 நாள் என் கூட இருந்து என்னை நன்னா தரிசனம் பண்ணிட்டேன், நோக்கு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டபோது அந்த பாட்டி சொல்கிறார், பெரியவா நான் உடனே பொட்டுன்னு போயிடக்கூடாது, இந்த ஜீவன் 2 நாள் இருக்கணும் இந்த உடம்புல, இருந்துட்டு தான் பெரியவா போனோம் அப்படின்னு கேட்டதுமே பெரியவா சிரிச்சுட்டே கேட்டாராம்,
அனாயாசேன மரணம்னு தானே எல்லாரும் சொல்லுவா, நீ என்ன 2 நாள் படுத்திருந்து போகணும்னு கேட்குறையே அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்க, இல்லை பெரியவா, என் குழந்தைகள் சொந்தக்காரா எல்லாருமே வெளியூர், சில பேர்லாம் வெளி தேசத்தில் இருக்கா, அவள்லாம் வந்து என்னை பார்க்கணும் இல்லையா, அவள் கூட நான் 2 நாளாவது இருக்க வேண்டாமான்னு அந்த அம்மையார் கேட்டாராம். அப்படியே ஆட்டும், க்ஷேமமாக போயிட்டு வா அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டே பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். சில ஆண்டுகள் கழித்து சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு 2 நாட்கள் முன்னாடி அந்த அம்மையார் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கொள்கிறார். மிகச்சரியாக சித்ரா பௌர்ணமி அன்று அந்த அம்மையாரின் ஜீவன் தேகத்தை விட்டு பிரிகிறது. அப்பொழுதுதான் ஜெயலக்ஷ்மி அம்மாளுக்கு விளங்குகிறது. அன்று என்ன சொன்னார் பெரியவா, தன்னுடைய மாமியார் இருக்கும் பொழுதே ஒரு கேள்வி கேட்டார். ஏன் இப்படி கேட்டார்னு யோசித்தோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உன்னுடைய மாமியார் காலமான, அப்போ நீ என்ன சிராதம் பண்ணாமல் இருப்பையா, சாப்பிடாமல் இருப்பையான்னு கேட்டார். அதன் காரணம் என்ன, சித்ரா பௌர்ணமி அன்றே அந்த அம்மையார் இறைவனின் திருப்பதத்தை சென்று சேர்கிறார். இன்னமும் சில காலமாகிறது. சில ஆண்டுகள் கழித்து மகா சிவராத்திரி அன்று எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த ஜெயலக்ஷ்மி அம்மையாரின் தகப்பனார் சிவலோக பிராப்தி அடைகிறார். மகா பெரியவா என்னைக்கோ சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு சத்தியமான வார்த்தை. மாமியார் எந்த திதியில் செல்வார், தகப்பனார் எப்போது சிவலோக பிராப்தி அடைவார் என்பதை கூட முன்னமேயே சொல்லியிருக்கிறார் மகா பெரியவர். அந்த அம்மையாருக்கு வேறு வார்த்தைகளே வரவில்லையாம். சதா சர்வ காலமும் மகா பெரியவா தியானத்திலேயே இருந்து இன்று வரை மகா பெரியவாள் அதிஷ்டானத்தில் இருந்து வருகிறார் துறவரம் பூண்ட அந்த அம்மையார். இந்த அம்மையாரின் வாழ்க்கையில் இன்னொரு அற்புதமும் நிகழ்கிறது. எவ்வளவோ அற்புதங்கள் இந்த அம்மையாரின் வாழ்க்கையில் நிகழ்ந்துட்டே வருகிறது. ஆனால் நாம் குறிப்பிட்ட சிலவற்றை தான் காண்கிறோம் இல்லையா. அடுத்த முறை என்ன ஆகுது, இந்த அம்மையாரின் உறவினர் ஒருவர், அவர் மருத்துவர், ஸ்டான்லி மருத்துவமனையில் அந்த அம்மையார் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். அந்த அம்மையாருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே பார்ப்பதற்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ஏன்னா டாக்டர் பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு இன்டர்னல் ப்ளீடிங், இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது, இந்த குழந்தை 1.5 மாத காலம் இருக்கும், அவ்வளவுதான், அதுவே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டார். என்ன செய்யறதுனே தெரியல இவாளுக்கு. இருந்து இத்தனை நாள் கழித்து ஒரு குழந்தை வந்தது, அந்த குழந்தை இப்படி அல்பாயுசில் போகணுமா பெரியவா, என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்ல, அந்த குழந்தையை அழைச்சிட்டு நாம் மகா பெரியவா சன்னிதானத்துக்கே போகலாம் அப்படின்னு இந்த ஜெயலக்ஷ்மி அம்மையார் சொல்ல, அந்த குழந்தையை தூக்கிட்டு மகா பெரியவா சன்னிதிக்கு போகிறான். காஞ்சிக்கு வருகிறார்கள். அந்த குழந்தையை பெரியவா முன் வச்சுட்டு, குழந்தைக்கு ஏதேதோ வியாதி இருக்குதுன்னு சொல்கிறா, இரத்த கசிவு இருக்குதுன்னு சொல்கிறா, இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கும், 1 மாதம் 1.5 மாதம் தான் கெடு கொடுத்துருக்காரு டாக்டர் அப்படின்னு அழுதுண்டே சொல்லும் பொழுது, காஞ்சியில் ஒரு வெண்குடி மருத்துவர் ஒருத்தர் இருந்தாராம். அன்று மகா பெரியவாளுக்கு தெரியுமாம் அவரை அழைச்சிட்டு வர சொல்லி, இந்த குழந்தைய பாரு அப்படிங்கிறார். பார்த்துட்டு இந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், இவா சொல்கிறது சரிதான் பெரியவா, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, கொஞ்ச காலம்தான் அந்த குழந்தை இருக்கும் பெரியவான்னு சொன்னதுமே, அப்போது இந்த குழந்தைய மருத்துவ ரீதியாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னாரா மகா பெரியவர் அந்த டாக்டரை பார்த்து. அந்த டாக்டர், மருத்துவ ரீதியாக காப்பாற்ற முடியாது பெரியவா, ஆனால் பெரியவா மனசு வச்செல்லாம் இந்த குழந்தைய தாராளமாக காப்பாற்ற முடியும்னு சொல்லி வணங்கி விடைபெற, பெரியவா யோசிச்சுட்டு பிரசாதம் கொடுத்துட்டு சொன்னாராம், இந்த அம்மையார் ஜெயலக்ஷ்மி அம்மையாரையும் அந்த உறவினரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் இந்த குழந்தைய அழைச்சிட்டு சென்னை போங்கோ, சென்னையில் இப்போ என்ன மருத்துவம் பண்ணுறீங்களோ அதே ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ணுங்கோ, ஒரு குறையும் வராது, க்ஷேமமாக இருப்பேன்னு சொல்லி அனுப்பிட்டா. என்னடா அது, இந்த பக்கம் போனால் டாக்டர் வந்து இந்த குழந்தை பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டார். காஞ்சியில் ஒரு டாக்டர் பார்த்துட்டும் அதையே தான் சொன்னார். ஆனால் டாக்டருக்கெல்லாம் டாக்டர் மகா வைத்தியநாதர் பார்த்துட்டு இந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது, க்ஷேமமாக இருப்பேன், போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டார். இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. சரி, அதே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண தானே சொல்லியிருக்கார், 1.5 மாத காலம் இதை செய்து பார்ப்போம், மகாபெரியவாள் விட்ட வழின்னு அந்த மருத்துவத்தை அப்படியே தொடர்ந்து வருகிறார்கள். 1.5 மாதம் கழித்து அந்த குழந்தையின் உடல்நிலையில் சிறிய முன்னேற்றம் தெரிகிறது. இந்த சென்னையைச் சேர்ந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மருத்துவர்களுக்கு ஒரே அபூர்வமாக இருக்குது, இந்த குழந்தை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது, இது வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை நினச்சோமேன்னு. இன்னமும் ஒரு 1.5 மாதம் கழித்து அந்த குழந்தையின் இரத்த கசிவு மெதுவாக நிற்க ஆரம்பிக்கிறது.
இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து அந்த நோயிலிருந்து அந்த குழந்தை வெளியே வந்து விடுகிறது, பரிபூர்ணமாக வெளில வந்து விடுகிறது. இன்று வரை அந்த குழந்தை, பெண் குழந்தை வளர்ந்து ஒரு மாணவியாகி தன் படிப்பை முடித்து அமோகமாக வாழ்ந்து வருகிறார் என்றால் அது மகாபிரியவாளின் கருணை இல்லாமல் வேறென்ன? 1.5 மாத காலம்தான் இந்த குழந்தை இருக்கும் என்று நாட்களை குறித்து கொடுத்தார் டாக்டர். ஆனால் டாக்டருக்கெல்லாம் டாக்டர் என்ன செய்தார்? 30 ஆண்டுகள் மேலாகியும் அந்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேமமாக வாழ்ந்து வருகிறாள். அப்படின்னால் அவர் மகா வைத்தியர் மட்டுமல்ல, காலனுக்கெல்லாம் காலன் அவர் இல்லையா? காலத்தை கணிப்பவர் அவர்தான். அந்த காலத்தை கணிப்பவரின் அவதாரமே அவர்தானே, மகா சுவாமிகள் தானே. நாம் உண்மையான அன்போடும் பக்தியோடும் மகா பிரியவாளை நம்பினோம் என்றால், நேர்மை, பக்தி, பொறுமை 3மே நம்மிடத்தில் இருந்ததென்றால் மகா பெரியவாளின் கருணை நிச்சயமாக நமக்கு இருக்கும். அப்போ பெரியவாளை எண்ணிட்டோம்னா பிரச்சனையே வராதா? இப்படி கிடையாதாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதோடு மகா பெரியவாளும் தன் பக்தர்களோடே வருவார். அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பார். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் நமக்கு கொடுப்பார். நிச்சயமான உண்மை, சத்தியமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.